அனைவருக்கும் வணக்கம். நேபாளத்தில் கடந்த 2 நாட்களாக கடும் வன்முறை ஏற்பட்டுள்ளது. அதற்கு காரணம் நேபாள அரசு 2 தினங்களுக்கு முன்பாக 26 சோசியல் மீடியாக்களை தடை செய்தது. எனவே இளைஞர்கள் இதுக்கு எதிராக போராடத் தொடங்கினர். இந்த போராட்டத்துக்கு எதிராக இராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் இறந்து போயினர். 350க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். போராட்டம் தீவிரமாக பின்பு நடக்கத் தொடங்கியது. பிரதமர் KP சர்மா வீடு மற்றும் பாராளுமன்றம், உச்சநீதிமன்றம் மற்றும் தீக்கிரையாகப்பட்டது. எல்லாமே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த நாட்டில். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இது பின்னணியில் யார்? இதுக்கு ஒரே ஒருவர் தான் காரணம் சொல்கிறார்கள். அவர் பெயர் சூடான் குரு என்பது. சூடான் குரு என்பவர் நேபாளத்தை சேர்ந்தவர். இவர் 2015ஆம் ஆண்டு அங்கே நடந்த பூகம்பத்தில் ஒரு மகன் பரிதாபமாக இறந்து விடுகிறார். அதை பார்த்து மிகுந்த வருத்தமடைந்து, இதைப்போல் தானே மற்ற பெற்றோர்களும் நம்மளைப் போல வருத்தமடைவார்கள் என்று சொல்லிக்கொண்டு புதிதாக ஒரு NGO அமைப்பை தொடங்கினார். அந்த NGO அமைப்பிலிருந்து ஒரு நன்கொடைகளை கொண்டு வெள்ளம் மற்றும் கொரோனா தொற்று காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் இவற்றுக்கெல்லாம் தொண்டு செய்ய ஆரம்பித்தார். இப்படி தொண்டு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நிறைய இளைஞர் குழுக்களை அமைத்து அவர்கள் மூலம் தொண்டுகளை செய்து வந்துள்ளார். எனவே இவருக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு இளைஞர் அமைப்பு திரண்டு வந்துள்ளது. எனவே இவர் இந்த உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டு இதுவரை அரசியல் ஈடுபடவில்லை. ஆனால் இந்த முறை ஊழலுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்று ஏற்கனவே 8ஆம் தேதி போராட்டத்தை அறிவித்திருந்தார். போராட்டத்துக்கு அறிவிக்கும் போது எல்லோரும் பாடப்புத்தகங்களோடு மாணவர்கள் வர வேண்டும், நாம் அமைதியான முறையில் போராடப்போகிறோம் என்று தான் அறிவித்தார். ஆனால் நடந்தது வேறு. இங்கே வந்த இளைஞர்கள் படை கடும் போராட்டத்தை முன்னெடுத்தது. கல்லெறி இராணுவத்தை பார்த்து கல்லெறிதல், அமைச்சர் வீடு தாக்கு, பிரதமர் வீடு தாக்குதல் என்று நேபாள் பற்றி இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மேலும் சில காரணங்கள் என்னவென்றால், இளைஞர்கள் சோசியல் மீடியா தடையை விரும்பவில்லை. 2 அங்கே 18லிருந்து 29 வயதுக்குரிய இளைஞர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் கூலி வேலை செய்து கொண்டுள்ளனர். சில பேர் உக்ரைன், ரஷ்யாவில் கூலிப்படையில் வேலை பார்த்து வருகின்றனர். மெயின் காரணம் அங்கே வேலைவாய்ப்பின்மை, ஊழல். எனவே தான் இவ்வளோ பெரிய போராட்டம் அங்கே வெடித்துள்ளது. இப்பொழுது அமைச்சர்கள் நாட்டை விட்டு ஓடிக்கொண்டுள்ளனர். அமைச்சர்கள், பிரதமர்கள், அதிகாரிகள் நாட்டை விட்டு எல்லாரும் ஓடிக்கொண்டுள்ளனர். அந்த அளவுக்கு போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. ஊழல் தொடர்ந்து செய்து வந்தால் என்றாவது ஒரு நாள் அந்த போராட்டம் வெடிக்கத்தான் செய்யும். நன்றி.